அழகான ஊரில் ஒரு குட்டி பொண்ணு நிலா இருந்தா. நிலாவை பற்றின கதை தான் இது. நிலாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கும். என்னென்ன தெரிஞ்சுக்க கதையை ஃபுல்லாக பாருங்கள். 2 குடுமி போட்டுட்டு மின்னுற கண்களோட நிலா எப்போவுமே ஒரு ஆர்வத்தோடு இருப்பாள். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு மைண்டுக்குள்ளே 1000 கேள்வி தோண ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் ஆர்வத்தோடு பார்ப்பாள். அவ்வளோ துருன்னு இருக்க பொண்ணு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சைலண்ட் ஆகிடுவாள். அவள் பெரியவங்க கிட்ட ஒரு பயம் கலந்த மரியாதையால் பெருசாக பேசவே மாட்டாள். அவள் அப்பாவாக இருக்கட்டும், அவள் டீச்சராக இருக்கட்டும், அவள் பாட்டிக்கிட்டேயும் பேச மாட்டாள். ஏன் தெரிஞ்சுப்போம் வாங்க. ஏன்னா நிலா நினச்சா நம்ம பெரியவங்க கிட்ட பேசும்போது ஏதாச்சும் கோவப்பட்டுட்டோன்னா, அவங்க ஏதாச்சும் செய்ய சொல்லி நாம் நோன்னு சொல்லிட்டா அது தப்பாகிடுமே அப்படின்னு பயந்தே அவள் பெரியவங்க முன்னாடி சைலண்ட்டாக இருப்பாள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிட்டாதான் நாம் நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ நிலா எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவா. அவளுக்கு புரியலனாலும் தலையாட்டுவா, அவளுக்கு அந்த விஷயம் பிடிக்கலனாலும் தலையாட்டுவா. அந்த விஷயத்தில் அவளுக்கு வேறு ஒரு கருத்து இருந்தாலும் அதை சொல்லாமல் தலையாட்டிட்டு போயிடுவா. ஒரு நாள் மத்தியானம் நிலா அவள் ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க ஆர்ட் டீச்சர் சொன்னாங்க, பசங்களா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வரைங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ஆர்வம் தாங்கலை. ரொம்ப சந்தோஷத்தோட அவள் கடன்னு ஒரு அழகான குட்டி பர்பிள் எலிஃபண்ட் வரைஞ்சி ரெயின்போஸ் மாதிரி விங்ஸ் வரைய ஆரம்பிச்சா. நிலா, என்ன இது, எலிஃபண்ட்டுக்கு விங்ஸ் வரைகிற? அது தப்பு. நீ ஏன் எல்லாரும் மாதிரியும் சன் வரையக்கூடாது அப்படின்னு அவள் கிளாஸ் லீடர் வீணா சொன்னான். வீணா அந்த கிளாஸில் ஒரு குட்டி டீச்சர் மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவா. இது கேட்ட உடனே நிலா எதுவுமே சொல்லலை, சோகமாயிட்டா. அவள் டீச்சரை பார்த்தா. அவங்க டீச்சர் எதுவும் சொல்லலை. சரின்னு நிலாவும் சோகமாக எல்லோ கலர் கிரையான் எடுத்து ஒரு சன் வரைய ஆரம்பிச்சா. அவளோட ஃப்ளையிங் எலிஃபண்ட் கனவு காணாமல் போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நிலாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. கிளாஸ் லீடர் அப்படி சொல்லும்போது நான் ஏன் எதுவுமே சொல்லலை? எனக்கு அந்த ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும்ல. மிஸ்ஸுக்கிட்ட என் ட்ராயிங் ஓகே தானேன்னு நான் கேட்டிருக்கலாமே. நான் ஏன் அமைதியாக இருந்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அவள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அவள் மற்றவங்களை எதிர்த்து பேச பயப்படுறான்றதை விட அவளுக்கு அவளோட கருத்தை மற்றவங்க முன்னாடி சொல்ல பயமாக இருந்துச்சுன்றது தான் உண்மை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீலா அவள் பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. பாட்டி, பெரியவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட நோன்னு சொல்கிறது தப்பா? மற்றவங்க சொல்கிறத நாம் நோன்னு சொல்லாமல் எது சொன்னாலும் கேட்கணுமா? அப்படி இருந்தால் தான் நான் நல்ல பொண்ணா பாட்டி? பாட்டி லேசாக சிரிச்சாங்க. ஓ கண்ணா, மற்றவங்களை மதிக்கிறதுனா என்னென்னு நிஜமாக அர்த்தம் தெரியுமா? நீலா முழிச்சா. பாட்டி நிலா கிட்ட வந்து சொன்னாங்க, மற்றவங்களை மதிக்கிறதுனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான். பெரியவங்களுக்கு நோ சொன்னால் மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் ஆகாது. அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு யோசித்து எது கரெக்டோ அதை பண்ணணும். கரெக்ட் இல்லை தப்புன்னு தோணும்போது அதை பெரியவங்க கிட்ட கலந்து பேசணும். பயந்து ஓகேன்னு சொல்லிடக்கூடாது. அந்த பயத்தை தாண்டி பேசும்போது நீயும் நிறைய விஷயங்களை கற்றுப்ப, தைரியமாக பேச ஆரம்பிப்ப. நிலா முழிச்சா. நோன்னு சொல்லி தைரியமாக பேசுனா நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட மாட்டோமா பாட்டி? பாட்டி சிரிச்சாங்க. கண்டிப்பாக இல்லை. மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது தான் தப்பு. உனக்கு ஒரு விஷயம் சரின்னு படலைன்னா அதுக்கு நோ சொல்கிறது தப்பில்லை. அதை பற்றி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கலந்து பேசுகிறதும் தப்பில்லை. நிலாவுக்கு ஒரு புது கண்ணோட்டம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் மரியாதைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பயத்தில் பேசாமல் இருந்திருக்கோமேன்னு நிலா புரிஞ்சுக்கிட்டான். பயந்து பேசாமல் இருக்கக்கூடாது, எதுனாலும் பணிவாக பேச கற்றுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் ஆர்ட் கிளாஸில் டீச்சர் சொன்னாங்க, இன்னைக்கு நாம் ரூல்ஸ் பற்றி போஸ்டர்ஸ் பண்ணலாம்,
எல்லாரும் ஐடியாஸ் ஷேர் பண்ணுங்க. அப்போ வீணா சொன்னா, எப்போவுமே குவாய்ட்டாக இருக்கிற ரூல் பற்றி பண்ணலாம் மிஸ். நிலாக்கு ஒன்று சொல்லணும், ஆனால் சொல்ல பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மிஸ்ஸை பார்த்து கை தூக்குனா. எல்லாருமே அவளை திரும்பி பார்த்தாங்க. அவள் பயம் இன்னும் அதிகமாச்சு. பயம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தோணுறத சொல்லியே ஆகணும்னு பேச ஆரம்பித்தான். நாம் எல்லாருமே தைரியமாக இருக்கணும்னு ஒரு ரூல் வைக்கலாம் மிஸ் அப்படின்னு சொன்னான். சூப்பர் நிலா, இது நல்ல ரூல்னு டீச்சர் சொன்னாங்க. நிலாக்கு சந்தோஷம் தாங்கலை. டீச்சர் பாராட்டின சந்தோஷத்தை விட அவள் தைரியமாக எல்லார் முன்னாடியும் பேச ஆரம்பிச்சிட்டான்ற சந்தோஷம்தான் அவளுக்கு அதிகமாக இருந்துச்சு. நிலா இப்போவும் அவள் டீச்சர் சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா சொல்கிறது, அவள் பாட்டி சொல்கிறதுன்னு எல்லா பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுப்பா. கூடவே இப்போ அவளோட லிட்டில் பாய்ஸ்க்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சா. பெரியவங்களை மதிக்கிறது நல்லது, பட் அதுக்காக பயந்து சைலண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணுற எண்ணங்களை ஷேர் பண்ண தயங்காதீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. பயத்தை தாண்டி தைரியமாக பேச ஆரம்பிப்பீங்க. இது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. எப்போவுமே மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் பல அழகான கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.